பிள்ளையாரப்பா, மாயாண்டி ஐயா, கருப்பசாமி ஐயா, காளை ஐயா, சிவலிங்க ஐயா, ஜக்கம்மா, மதுவீறு சிக்கம்மா, நாகம்மா, நாகம்மா, நாகப்பா, பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார்ச்சனாஸ். பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார்ச்சனாஸ். பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார்ச்சனாஸ். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. முருகா, அப்பனே ஞானவண்டிதான், எல்லாரும் நல்லா இருக்க ஞானப்பா அருள் முருகா. இன்றைய தினம் தை மாத கார்த்திகை தினம். இந்த தினத்துல நம்ம முருகப்பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே முருகனை தரிசனம் செய்து நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெறும். அனைத்து விஷயங்களையுமே முருகப்பெருமான் நமக்கு வாரி வழங்கி கொடுப்பார். இன்னைக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான நாள் கீர்த்தியை. அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை முன்னிட்டு இன்று நாங்கள் குடும்பத்துடன் அழகர் கோயில் மலைக்கு சென்று அங்கே அழகரை தரிசனம் செய்துவிட்டு கருப்பசாமி அவர்களை தரிசனம் செய்துவிட்டு பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் அப்பன் ஞானபண்டிதர் அவரை மிகவும் வேண்டி விரும்பி தரிசனம் செய்து அங்கிருந்து சில தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செய்துவிட்டு கிளம்பி வந்திருக்கின்றோம். தானம் தர்மம்னா நம்ம அப்படியே பெரிய லெவல்ல ஒரு 1000 பேருக்கு ஆக்கி போட்டு ஒரு 500 பேருக்கு சமையல் செஞ்சு ஆக்கி போட்டுனா செஞ்சு அந்த தானம் தர்மத்தை நம்ம அடையணுங்கிற அவசியம். நம்மளால் முடிந்த அளவு ₹1 தானம், அத மனதறிந்து நீங்க இதை இன்னைக்கு செய்வோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் மனசுக்குள்ள ஆண்டவன் சன்னதிக்கு போய் அன்னைக்கு அங்கு இருக்கின்ற அகதிகள், அங்கே இருக்கின்ற ஒண்ணும் முடியாத பாவம், அவங்களால என்ன செய்யணும், அவங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு உங்க நெஞ்சில ஆசையை உருவாக்குறவரே அந்த முருகப்பெருமான் தான். அப்ப அங்க போய் நம்ம அதை செய்யணுங்கிற எண்ணங்கள் நமக்கு பாத்தீங்களா, அதுதான் தான தர்மம். அது என்னைக்கும் தலைகாக்கும். அது என்னைக்கு உங்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றப்படும். இந்த முருகனர் இருக்கிறது நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது. முருகன் அவன் அருளை பெற வேண்டும் என்றால் முருகா என்ற சொல் நம்ம நெஞ்சில ஒழிக்கணும். இங்க இருந்து வரணும். வெறும் வாயில மட்டும் சொன்னா பத்தாது. அவனோட ஒன்றிடணும். நம்ம அவர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம எங்க போனாலும் நம்மளை பின்தொடர்ந்து வருவாரு, நம்மளை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள ஆழமா ஆணி பதிஞ்ச மாதிரி பதியும். அவரை பற்றி புகழ் பாடணும், திருக்குறள் அவரை பற்றி பாடுங்க. நிறைய இருக்கு. ஆண்டவனை தெரிஞ்சு கொடுக்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் இன்றைக்கு நாங்க சென்ற இடம் பழமுதிர்ச்சோலை. முருகன் கேட்டிருக்காரு, நம்மெல்லாம் ஒரு காமெடி பண்றோம், ஒரு வித்தையை காட்டுறோம் அப்படின்னா இப்ப சொல்லலாம், இது இப்படிங்க அது அப்படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வித்தையை காட்ட சொல்லலாம். அந்த காலத்திலேயே முருகப்பெருமானே ஒரு வித்தையை போட்டு பழத்தை தூக்கி போட்டு சுட்டகனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமான்னு ஒரு வித்தையை போட்டிருக்காரு. கனியில என்னடா சுட்டகனி சுடாத கனி? சரி அவை பாட்டி போடுங்க. ஒரு பழத்தை தூக்கி கீழே போறதுக்கு மரத்துல இருந்து அந்த அம்மா எடுத்து
ஊதி தூசி பட்டு ஊதின உடனே அவர் மேல இருந்து மரத்து கேட்டு பழம் சுடுதா? எப்ப போட்டிருக்காங்க பாருங்க வித்தையை. இந்த காலத்துல வித்தையை போட்டாங்க. அதான் நம்ம இப்ப பெருசா பில்டப் பண்ணி அதுக்கு கண்ணு மூக்கு அதெல்லாம் வச்சு வேற வேற வித்தையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த காலத்தை பெரியவர்கள் சும்மா சொல்லல, அவர்கள் அனுபவித்த உண்மையான கதைகளைத்தான் நமக்கு வாரி வழங்கியிருக்காங்க. எதுக்கு? நாம அதை கண்டு திரும்பி நடந்து நல்லபடியாக நல்ல பாதைகள்ல செல்லணுங்கிறதுக்காக. அதனால அனைவரும் இன்று அழகா உங்களா நாங்க பழமுதிர்ச்சோலைதான் போவோம், நாங்க இங்கதான் போவோம். முடிந்த அருகாமையில் உள்ள ஒரு முருகன் கோயில் போயிட்டு வாங்களேன். உங்களால் முடிந்த 5 ரூபாய் நாணயம் ஒரு 5 பேருக்கு இல்ல ஒரு 2 பேருக்கு தானத்தை கொடுத்துட்டு வாங்களேன். இவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம போய் வேண்டது கண்டிப்பா கிடைக்கும். எத்தனையோ நாள் போகுது, ஓடுறோம் வர்றோம் போறோம். இதை ஒரு நாள் கொண்டாடுவோமே. வருஷத்துக்கு ஒரு 5-6 முறையாவது சில கோயில்களுக்கு எல்லாருமே போயிட்டு வாங்க. இதை ஒரு வாடிக்கை வச்சுக்க. தூரத்துல போனாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, மனதார போய் கும்பிட்டுட்டு வாங்க. நல்ல விஷயங்கள் நல்லபடியா நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். தயவு செய்து எல்லாருமே இந்த செயல்களை நீங்க கடைபிடித்து கொண்டே இருந்தீங்கன்னால் அந்த நன்மைகள் உங்களுக்கு அழகா எல்லாருக்கும் சூப்பரா கிடைக்கும். சரிங்களா? அதனால இன்று முதல் இந்த சேனல் உத்தம பித்தன் சேனல் வழியாக நம்ம சொல்கின்ற இந்த அருமையான சொற்களை கேட்டு இனிமேல் எல்லோருமே உங்களால் முடிந்த அளவு கோவில்களுக்கு சென்று ஆண்டவர்களின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வாங்க. சரிங்களா? இது எல்லோருடைய நன்மைகளுக்காகத்தான் நம்ம பேசலாம். எனக்காக நான் பேசுறேன். நான் இங்க பேசுறது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர்களுக்குமே இந்த நன்மைகள் சேரணும். உங்களை சார்ந்தவர்கள், நண்பர்கள், அவங்க குடும்பம், அப்படி எல்லா பேருடைய குடும்பருடைய நலன்களுக்காக நம்ம வேண்டி விரும்பி வந்துக்கலாம். அவர் நம்ம வேண்டதை நிச்சயமா நமக்கு செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? ஆனால் நாங்கள் கோடிக்கு சிறந்த வேலை. நன்றி, வணக்கம்.